அனைவருக்கும் வணக்கம். இது கதைக்கான நேரம். ஒரு போதையின் விலை. அன்று அதிகாலை 5 மணி இருக்கும். நல்ல உறக்கத்தில் இருந்த இளங்கோ அவனது மனைவி மாமா என்று அலறுவது போல் கனவு கண்டு திடுக்கிட்டு விழித்தான். மனம் சஞ்சலப்பட்டவனாக மறுபடியும் அவன் தூக்கத்தை தொடர்ந்தான். அடுத்த 10வது நிமிடத்தில் அவனது கைபேசி அலறியது. மனைவிதான் அழைத்திருந்தாள். கொஞ்சம் பதட்டப்பட்டவனாய் கைபேசி எடுத்து ஹலோ என்றான். அடுத்த நொடி அவன் மனைவி பதட்டத்துடன் வெடித்து அலறினாள். என்னங்க என்னங்க மாமா மாமா என்றாள். இளங்கோ ரொம்பவே பதறியவனாய் அப்பாவுக்கு என்ன ஆச்சு என்றான். மாமா நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாங்க என்று கதறி அழுதாள். மறுநொடி கைபேசி அவன் கையை விட்டு நழுவி கீழே விழுந்தது. ஓவென்று கதறி அழ ஆரம்பித்தான் இளங்கோ. சத்தம் கேட்டு பக்கத்து அறையில் தங்கியிருந்த நண்பர்கள் வந்துவிட்டார்கள். நிலைமையை புரிந்து கொண்டவர்கள் அவனுக்கு ஆறுதல் சொல்லி தேற்ற ஆரம்பித்தார்கள். இளங்கோவின் பயணத்திற்காக அலுவலக மேலாளரிடம் தொடர்பு கொண்டு சொந்த ஊருக்கு செல்வதற்கான விமான டிக்கெட்டுக்கு ஏற்பாடு செய்ய சொன்னார்கள். பயணம் முடிவான பிறகு ஊருக்கு தொடர்பு கொண்டு எத்தனை மணிக்கு அவனால் வர முடியும் என்பதையும் தெரியப்படுத்தினார்கள். இளங்கோவின் வருகையை எதிர்நோக்கியே இறுதி சடங்கிற்கு நேரம் குறித்தார்கள். விமான டிக்கெட் மெயில் மூலமாக அவனுக்கு வந்தது. 4 விமானங்கள் சான் பிரான்சிஸ்கோ, பேங்காக், மலேசியா, சென்னை, மதுரை என மாறி தான் இவனால் சொந்த ஊருக்கு செல்ல முடியும். பயணத்திற்கான ஏற்பாடுகளை இளங்கோவின் சக நண்பர்கள் செய்து முடித்தார்கள். மனம் முழுக்க அப்பாவின் நினைவுகளை அசை போட்டவனாய் ஏர்போர்ட்டை நோக்கி பயணப்பட்டான் இளங்கோ. கூடவே அவனது நண்பர்களும் வந்தார்கள். இமிகிரேஷன் செக்யூரிட்டி செக் முடிந்து காத்திருந்தான் போர்டிங்கிற்கான அழைப்பு வரும் வரை. அழைப்பும் வந்தது. விமானத்தில் ஏறி அமர்ந்தான். பக்கத்து சீட்டு பயணி கூட அவன் மொழிக்காரன் இல்லை. கவலையை சொல்லி கண்ணீர் விடக்கூட யாரும் இல்லை. இளங்கோ முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டவனாய் உணர்கின்றான். விமானம் புறப்பட்டு அரை மணி நேரத்திலே கவலையில் கண்களை மூடியவனாய் துக்கத்தினால் தூக்கத்தை வரவழைக்க முயன்று கொண்டிருந்த வேளையில், எஸ்கியூஸ் மீ சார், வாட் வுட் யூ லைக் டு ஹாவ் என்று ஒரு குரலை கேட்டு விழித்தான். இப்போது இளங்கோ மனம் தைரியம் தேடி மதுவின் துணை நாடியது. அளவுக்கு அதிகமாக கேட்டு வாங்கி குடித்தான். அவர்கள் தருவதற்கு மறுத்தும் கூட. கண்களை மூடியவனை அவன் நினைவுகள் அப்படியே பின்னோக்கி நகர்ந்து அவன் அப்பாவோடு இருந்திருந்த நாட்களுக்கு இட்டு சென்றது. இளங்கோ +2 படிக்கும்போது அவனது தாயார் தவறினார். அதன் பின்பு வீட்டில் அப்பாவும் இவனும் மட்டும்தான். உறவினர்கள் எவ்வளவோ வற்புறுத்தியும் வேறு துணை ஏதும் தேடாமல் மகனுக்கு துணையாக அவரும் அவருக்கு துணையாக மகனும் காலம் கடத்தினார்கள். இளங்கோவிற்கு அவன் அப்பா என்றால் உயிர். அவனின் தேவையை இளங்கோ கேட்கும் முன்பே நிறைவேற்றி தந்தார் அவனின் அப்பா. அதனாலேயே அமெரிக்காவில் அலுவலகம் வேலை வாய்ப்பு வந்தும் தனது அப்பாவை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன் மனைவி சுபாவை சொந்த ஊரிலேயே விட்டு சென்றான். அவனது அப்பா இது தவறு என்று பலமுறை எடுத்து சொல்லியும் கேட்கவில்லை. தனக்கு ஒரு மகள் இருந்தால் எப்படியோ அப்படிதான் தன் மருமகளை பார்த்து கொண்டார். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சம்மந்தி வீட்டார் அனைவரையும் வரவழைத்து கூட்டு குடும்பம் போலவே மருமகளுக்கு எந்த குறைவும் இல்லாமல் பார்த்து கொண்டிருந்தார். சுபாவும் மாமா என்கின்ற வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசியதே இல்லை. இந்த துயர சம்பவத்திற்கு 3 நாட்களுக்கு முன்னால் தான் இளங்கோ தன் தாயாரை கனவில் கண்டான். டேய் இளங்கோ, இனிமேலாவது உன்னோட பொண்டாட்டி புள்ளையோட கூட்டிக்கிட்டு போயிட்டு சந்தோஷமா இருடா. இனி அப்பாவை நான் பார்த்துக்கிறேன் என சொல்லியது நினைவில் ஒலித்தது. அவன் பதில் கூறும் முன்பாகவே கனவும் கலைந்தது. விமானம் பேங்காக் வந்து இறங்கிய அடுத்த 1 மணி நேரத்தில் அவனுக்கான மலேசியா விமானத்தில் தடுமாறியபடி ஏறி அமர்ந்தான். எப்பொழுது விமான பணிப்பெண்கள் வந்து என்ன வேண்டும் என்று கேட்பார்கள் என காத்திருந்து தன்னிலை தவறுகின்ற அளவுக்கு மீண்டும் போதையேற்ற ஆரம்பித்தான். அவன் நிலையறிந்து பணிப்பெண்கள் தர மறுத்தார்கள். வாக்குவாதம் செய்தான். அவனை சமாதானம் செய்து உட்கார வைத்தார்கள். இதற்கிடையில் ஊரிலிருந்து தொடர்பு கொள்ள முடியாத நிலை. அவனது அப்பா வெளிச்ச பிழைக்குள் விழி திறப்பதற்கு வாய்ப்பில்லாமல் காத்திருந்தார். மகன் வந்து பார்த்துவிட மாட்டானா என்ற ஏக்கத்தோடு. மலேசியா வந்திறங்கிய இளங்கோ அவனது விமானத்திற்கான லவுஞ்ச் தேடி மீண்டும் போதை ஏற்ற ஆரம்பித்தான். போதையில் தடுமாறியபடியே போர்டிங் போடுமிடம் நோக்கி கால்கள் பின்ன இங்கும் அங்குமாய் அலம்பியபடி போய் சேர்ந்தான். சிவந்த கண்களையும் அவனின் தடுமாறிய நிலையையும் பார்த்த அதிகாரிகள் இவனுக்கு அனுமதி தர மறுத்தார்கள். இளங்கோ வாய்க்குளரும் நிலையிலும் அவனின் நிலையை எடுத்து கூறி
தான் போக வேண்டிய அவசியத்தை சொன்னான். சற்று அமருங்கள், மேலதிகாரியை கேட்டு சொல்கிறேன் என்று சொல்லி அவனை உட்கார சொன்னார்கள் அதிகாரிகள். அந்நிலையில் அவன் மனது தவித்த தவிப்பு அவனுக்கும் இறந்து போன அவனது அப்பாவுக்கும் மட்டுமே தெரியும். அவனது ஊரில் இவன் வருகையை எதிர்நோக்கி மற்ற சடங்குகளுக்கு ஆயத்தமானார்கள். சொல்லி அனுப்ப வேண்டிய அனைவருக்கும் சொல்லி எல்லோரும் வர ஆரம்பித்தார்கள். இளங்கோவின் தடுமாறிய நிலை அங்கு யாருக்கும் தெரியாது. போர்டிங் அதிகாரியை பரிதாபமாக பார்த்தான் இளங்கோ. அவனை பரிசோதித்ததற்கு பிறகு விமானத்தில் அனுமதிக்க முடியாது என்று சொல்லி அவனின் செக்கின் பேக்கேஜையும் ஆஃப்லோட் செய்து விட்டார்கள். 1000 மின்னல்கள் அவனின் தலையில் தாக்கியது போல் வலியில் துடித்தான். மதிமயங்கும் போதே அவன் தலைவிதியை மாற்றிவிட்டது. தனக்காக கடைசியாக முகம் காட்ட காத்திருக்கும் தன் அப்பாவை அவனால் பார்க்க முடியவில்லை என்ற தவிப்பு அவனை நிலைகுலைய செய்தது. எப்பா இளங்கோ, நீ எங்கே இருந்தாலும் அப்பாவுக்கு கொல்லி வைக்க வந்துடணும் என்று சொன்ன அப்பாவின் குரல் அவன் மண்டைக்குள் எதிரொலித்து கொண்டிருந்தது. நேராக ரெஸ்ட் ரூம் சென்று பூட்டி கொண்டு தன்னுடைய வேதனையை அழுது தீர்த்தான். குறிப்பிட்ட அந்த விமானத்தில் பயணப்படவில்லை என தெரிந்ததும் ஊர் மக்கள் இளங்கோவின் மகன் கதிரை வைத்து சடங்குகளை ஆரம்பித்தார்கள். அப்பாவின் கனவை நிறைவேற்ற முடியாத மகனுடைய மகன் தன்னுடைய அப்பாவின் கடமையை நிறைவேற்றியிருந்தான். ஆம், இளங்கோவின் மகன் தாத்தாவிற்கு கொல்லி வைத்து தன் அப்பாவின் கடமையை சரி செய்தான். ஊரில் அனைவரும் சொல்லிய வார்த்தை, பெத்த புள்ள கொல்லி வைக்க வரலையே. பாசக்கார மகனின் இந்த பரிதாப நிலை எதனால்? போதையினால். அந்த ஒரு போதையின் விலை அவனது அப்பாவின் இறுதி சடங்கு. அதனால் அவன் இழந்தது உரிமையை. இந்த சிறுகதை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.